ஹாய் காய்ஸ், திருப்பி நம்ம எங்கே லிஃப்டில் போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா கல்யாணத்துக்கு போன விலாகில் பார்த்துருப்பீங்க நீங்கள் எல்லோரும். நம்ம ஷாப்பிங்லாம் போனோம்ல. ஸோ இது வந்து நம்ம இங்கேருந்து டிரைவிங் பண்ணிட்டு எங்கே போகிறோம்? புதுக்கோட்டை போகிறோம் கைஸ். ஸோ ஜர்னி ஸ்டார்ட்ஸ் நவ். 2 hours later. கைஸ், நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட் பிரேக் எடுத்துட்டு டீ எல்லாம் குடிச்சிட்டு இப்போ போகிறோம். சந்திரமுகி மாதிரி இருக்குல்ல, என் கண்ணுக்கிட்ட மட்டும் ஒயிட் லைட்டு, இங்கே மட்டும் ஒயிட் லைட் தெரியுது சந்திரமுகி மாதிரி. சரி கைஸ், இப்போ முடிச்சுட்டு ஜேர்னி திருப்பி ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம. ஸோ டெஸ்டினேஷன் நெக்ஸ்ட் ஸ்டாப் எதுவும் போட்டோன்னா வீடியோ போடுறோம். அப்படி இல்லாட்டி டேரக்ட் நாங்கள் போய் ரீச் ஆனோடனே வீடியோ வரும்ல, தெரியும் நெக்ஸ்ட் என்ன கண்டினியூ ஆகும். எந்த ஊர் போகிறோம் நம்ம சொல்லலையா? சொல்லிட்டோமே, சொல்லியாச்சு. சரி கைஸ், பை பை. டீ குடிக்கணும். ரெண்டாவது டீ குடிக்கிறோம். நீங்கள் வந்துட்டு இது ஒன்றும் அது பேர் என்ன, நைட்டு 12 மணி 11 மணிலாம் நினச்சிடாதீங்க. ஜஸ்ட் 9 o'clock. நம்பாட்டிங்க என்ன டேஷ்போர்டில் வேணால் பாருங்க. டேஷோட காயுமா இங்கே பாருங்க, மணி 9 தான் ஆகுது. அதுக்கே ஆடுது இந்த ஏரியாவிலலாம். ஆனால் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்குது. அதே சமயம் கொஞ்சம் த்ரில்லிங்கோட ஒரு பயணம் போய்கொண்டிருக்கின்றேன் நான். ஆனால் ஸ்பீட் பிரேக்கர் மேலே கூட கொஞ்சம் வெளிச்சமாக ஏதாச்சும் லைட் கிட்ட வச்சா நல்லா இருக்கும். கவர்மெண்ட் அவர்களே ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதை ஆக்கிடுங்க. என்ன சொல்றீங்க? பெரிய எங்கேயாவது கொஞ்சமாக லைட் இருக்கு, வேலை போட்டுருக்காங்க. மற்ற நேரத்துல எல்லாம் சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. ஏறுறதுக்கப்புறம் தான் தெரியுது. ஐயோ, ஒரு ஸ்பீக்கரில் விட்டுட்டாங்க. சரி, நம்ம போய்கொண்டே இருக்கின்றோம். சிறிது நேரத்தில் 40 போய் சேர்ந்துருவோம்னு சொல்லு. பார்ப்போம், 41 நிமிஷம் இருக்குதான் ரீச் ஆகிறது டெஸ்டினேஷன். போயிட்டு சொல்கிறோம். காய்ஸ், ஒரு ஒளி தெரிகிறது, யாரோ வராங்க. லாரி இந்த இன்னையோ அவனு எல்லாம் மஞ்சக்குள்ள கொடி எடுத்துக்கிட்டு டிங்கி டிங்கி வந்துடுறாங்கன்ற மாதிரி கூட்டமா வராங்க. என்னது இது அப்படின்ற மாதிரி இருக்கு. வெள்ளை கலர்ல லைட் வருது. டூ வீலரா ஃபோர் வீலரா? டூ வீலர் தான் நினைக்கிறேன். பார்க்கும்போது பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஓட்டுறீங்களா கொஞ்சம் பார்த்து உட்காந்து வரும்போது பார்த்தா பயங்கரமாக வெளியே இருக்கிற மாதிரி எய்த்தாப்பில் உள்ளவங்க யாராச்சும் டிம் அடிச்சாங்கன்னா நீங்களும் டிம் பண்ணிடுங்க. ஏன்னா ஓட்டுறவங்களுக்கு எவ்வளோ சவீர மாதிரி பார்த்தீங்களா. நான் டிம் பண்ணோன்னே அந்த அண்ணனும் டிம் பண்ணிட்டாங்க. லாரி கார் நம்ம வண்டி ஓட்டுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. இது மாதிரிலாம் ஃபுல் லைட்டில் வராதிங்க. கண்ணும் தெரிய மாட்டேங்குது, மண்ணும் தெரிய மாட்டேங்குது. அதுக்காக எல்லாரும் போனால் நீங்கள் ஹை பீம் போட்டு வண்டி ஓட்டிக்கோங்க. ரோடே தெரியலை, இப்போ தெரியுது ரோடு. ஹாய் காய்ஸ், நம்ம வந்து ரீச் ஆயாச்சு.
ஒரு ரீச் ஆகிட்டு நம்ம அக்காவெல்லாம் வெல்கம் பண்ணாங்க. ஸோ அந்த வெல்கம் அப்புறம் நாளைக்கு ப்ரோக்ராம்ஸ்க்கெல்லாம் டிஸ்கஷன்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பேசிட்டு இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்பிஎம். மாமா நம்மளுக்குன்னு தனியாக ஆர்பிஎம் புக் பண்ணிட்டாங்க. ஸோ ஆர்பிஎம் டூர் அப்போமா ஆக்சுவலி அவுட்டர் டூரில் நாளைக்கு காமிக்கிறேன். ஏன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நாளைக்கு அவுட்டர்லாம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், ஐ மீன் மார்னிங் காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரூம் எப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்காக போகலாம், வாங்க போகலாம். ஹாய் கைஸ், இதான் நாங்கள் தங்குற ரூம், ஆர்பி ரூம். இது ஹால். இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். இங்கே அட்டாச்சு பாத்ரூம் லெட்டின் இருக்கு. இது ஒரு டைனிங் ஹால். இது கிச்சன். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம். அதுக்கப்புறம் இன்னொரு ரூம். இது சின்ன ரூம், அதே பெருசு தான், ஆனால் அட்டாச் பாத்ரூம் லெட்டின் இல்லை, அவ்வளோதான் இந்த ரூம். அதுக்கப்புறம் கிச்சன்லேருந்து வந்தா இது ஒரு பால்கனி. அந்த ரூமுக்கு இங்கே ஒரு பாத்ரூம் இருக்கு. இந்த பாத்ரூம் இது ஒரு பாத்ரூம். அவ்வளோதான் கைஸ். இதுல நாங்கள் தங்க போறோம் நாளைக்கு. அதுக்கப்புறம் என்னன்றதை நாங்கள் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்றோம். குட் நைட்.